இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி M15ஓட லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி M15 ஃபஸ்ட்டு இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 6100+ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் பார்த்திங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக 6000 mAh பேட்ரி இருக்குது. இது பெரிய பேட்ரி இருக்குது. இது மொபைல் கொஞ்சம் பல்கியாக தான் இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரே உள்ள மொபைல் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 வீக்ஸ் ரிவ்யூ, இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி 2 வீக் ஆகுது. இந்த மொபைலை 13,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி. இந்த மொபைல் ஒரு 25 வாட்ஸு சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ஆனால் அந்த நம்மளுக்கு இந்த சார்ஜர் பாக்ஸோடு வராது. இது ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஒன்லி USB கேபிள் மட்டும்தான் வரும். நம்மளுக்கு இதில் சார்ஜர் அவைலபிள் இருக்காது. நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். சார்ஜர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1200 இருந்து உங்களுக்கு சாம்சங்கோடைய 25 வாட் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90 Hz டிஸ்பிளே, 90 Hz டிஸ்பிளே வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு 120 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த மொபைல் ஒன்லி 90 Hz வரைக்கும் தான் இந்த மொபைல் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேர் 4 இயர்ஸ் வரைக்கும் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குது. 1 year பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ என்ன தான் இதில் இந்த மொபைலை பற்றி நிறைய பேர் நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ மற்ற யூஏ விட சாம்சங்கோடைய 1UI பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோடு வருது. இப்போ இதிலே நீங்கள் 4GB RAM 120GB பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் ஒரு 11,500 இந்த மொபைல் கிடைக்கும். அந்த மொபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inches 6 ரேஞ்சில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 217 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இந்த மொபைலோடைய வெயிட் இருக்குது. அந்த வெயிட்டு மட்டும் கொஞ்சம் பல்கியாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, 190 Hz டிஸ்பிளே. இதோடைய HPM பிரைட்னஸ் பார்த்தோம்னா 800 nits HPM பிரைட்னஸ் இதில் இருக்குது. ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்ல பிரைட்னஸாக இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற ஃபீல் இருக்குது. மற்றபடி ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதோட HPM பிரைட்னஸ் 800 nits. அதுக்கப்புறம் இந்த மொபைலோடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலோடைய கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் f1.8 அப்பர்ச்சரோடு இந்த கேமரா வருது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான மொபைல். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கேமராக்குன்னு இந்த மொபைலை யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் யூசர்ஸ், அதாவது வீட்டில் பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய செகண்ட் ஹேண்ட் மொபைலாக யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மொபைல் நீங்கள் நல்லா ஹை குவாலிட்டியான மொபைல் வச்சுருக்கீங்க, செகண்டாக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம், ஓகேவா? ஆனால் மற்றபடி கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக அந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது எந்த விதமான லேக்கையோ ஷட்டரையோ நான் ஃபீல் பண்ணல. ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இந்த மொபைல் கண்டிப்பாக ஷட்டர் கண்டிப்பாக இருக்குது. இந்த மொபைல் ஹேங் ஆகுறது நான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பெரிய லெவலில் கேம் இந்த மொபைலில் ப்ளே பண்ண முடியாது. சப்வே சர்ஃபர், டெம்பிள் ரன், இதே மாதிரி சின்ன கேம்லாம் இந்த மொபைலில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். அதே மாதிரி இதில் ஒரு 5 MP f2.2 அப்பர்ச்சரோடி ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 MP 2.4 அப்பர்ச்சரோடி ஒரு மேக்ரோ கேமராவும் இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP f2.0 அப்பர்ச்சரோடி கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் உங்களால் மெயின் கேமராவில் 1080p 30 fps வரைக்கும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps வரைக்கும் உங்களால் வீடியோ இந்த மொபைலில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா
உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அல்லது நீங்கள் இந்த மொபைலை ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டீங்க, பெரிய லெவலில் கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் அதேமாதிரி பெரிய லெவலில் கேம் விளாட மாட்டீங்க, நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ அதுவும் உங்களுக்கு சாம்சங்லேயே வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே M16ன்ற மொபைல் வந்திருக்கு. அந்த மொபைல் ஓரளவு இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இதை விட ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்ற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது. ஸோ நீங்கள் M16 பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் சூட்டபிள் பர்சன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க, உங்களுடைய ஆவரேஜ் யூஸர், நீங்கள் லைட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மொபைலை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மொபைல் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ, சாம்சங் கேலக்ஸி M15 ரிவ்யூ ஆஃப்டர் 2 வீக்ஸ். ஸோ சார்ஜ் எப்படி நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, சார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் தாராளமாக எனக்கு 2 நாள் வரைக்குமே யூஸ் பண்ண முடியுது. சார்ஜ் தாராளமாக நிற்கிது. நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் மேபி 3 டேஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து சார்ஜ் தாராளமாக நிற்கும். சார்ஜிங் 25 வாட்ஸ்னு இருக்கிறதால சார்ஜ் ஏறுறது உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது. இது 6000 mAh பேட்டரியாக இருக்கிறதால சார்ஜ் ஏறதுக்கு அரௌண்ட் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்குமே ஆகுது. ரொம்ப லேட்டாக இருக்குது. அது மட்டும்தான் இந்த மொபைலில் ஒரு இஷ்யூவாக இருக்குது. மற்றபடி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. One UI பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைனாக இருக்குது. இதில் வந்து இன்னும் One UI 7 அப்டேட் இன்னும் வரல. பட்டு இருந்தாலும் One UI 6.1 நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இந்த சாம்சங் கேலக்ஸி 15 லாங் டர்ம் ரிவ்யூ.